ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு. இன்றைக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதே மாதிரி அதை லாக் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும். யாராருக்கு எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கு, என்னென்ன சீட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 15th அன்னைக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, இது வந்து இண்டிவிஜுவலாக அனுப்புவாங்களா இல்லை காமனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இண்டிவிஜுவலாக யாருக்குமே அனுப்ப மாட்டாங்க, காமனாக வெப்சைட்டில் தான் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் ஆகி அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிட்டா சீட்டு கன்ஃபார்மா, நம்ம எப்போ வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த ஆர்டர் கிடச்சி அவங்க அதில் சொல்லியிருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் அந்த காலேஜில் ஜாயின் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நீங்கள் ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆனால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கே எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஜாயின் ஆகிறதுக்குமே ஒரு சில ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தற்காலிக இடஒதுக்கீடுன்னு தான் சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கனாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சேஞ்ச் பண்ணலாம். இந்த சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது நீங்கள் எந்த கேட்டகரியிலேருந்து எந்த கேட்டகரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் கிடச்சிருக்குன்னா அதுலேருந்து கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கிற மாதிரி சான்ஸ் இருந்து கிடச்சிதுன்னா அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் தான் கிடச்சிருக்கு, நெக்ஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, ஆனால் வேறு ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா இதில் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோ ரீஅலாட்மெண்ட் வித்தின் த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் உங்களுக்கு சீட் கிடச்சிருந்தா இன்னொரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கு அதை மாற்ற முடியாதுங்கிற மாதிரி தான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராஸ்பெக்ட்ஸில் கிளியராக கொடுத்துருக்க கண்டிஷன் தான் இது. உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் செல்ஃப் ஃபினான்சிங்லேருந்து செல்ஃப் ஃபினான்சிங்க்கே உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம், ஓகே சீட்டு தான் கிடச்சிருச்சு, நம்ம எப்போ வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கக்கூடாது. அதில் அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அங்கே ரிப்போர்ட்டிங் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சீட்டே கிடைக்கும். அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டும் கிடைக்காது, அதே மாதிரி ஃபர்தராக எந்த கவுன்சிலிங்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியாது. அது உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த காலேஜில் போய் ஜாயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதில் அட்டன் பண்ணி மேபி உங்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட் காலேஜஸோ இல்லை வேறு காலேஜஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதில் கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் அதில் ஜாயின் பண்ணி ஆகணும். அண்ட் அதே மாதிரி அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் ஆகணும், உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் காமனாக இருக்கும். உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இது என்றைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 15th அன்னைக்கு வந்துடும். ஆனால் அதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எதுக்குள்ளே நீங்கள் இந்த காலேஜில் போய் ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும். ஓகேங்களா? அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும், அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் கொண்டு போகணும். அது வந்து என்ன, அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.